ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் லீவாக இருக்கும். எல்லாம் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஆறு டிவி பார்த்துட்டு இருக்காங்களா? இல்லைன்னா லேப்டாப்பில் விளையாடிட்டு இருக்காங்களா? இல்லை ப்ளே ஸ்டேஷனு இந்த மாதிரி எதையாவது ஒரு 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 ஏதாவது ஒரு கேஜெட் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த காலத்தில் குழந்தைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்லை ஈஸியா? நம்மளால் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்தப்போ அந்தையும் இப்போயே கம்பேர் பண்ணால் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் ரொம்ப வேறு மாதிரி இருக்குல்ல. முன்னாடியெல்லாம் நம்ம போயிட்டு நம்ம நம்ம அந்த குழந்தையா இருக்கிறப்பெல்லாம் வெளியில் போய் விளையாடுவோம், ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து கிரவுண்டில் போய் விளையாடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம். அப்புறம் ஏதாவது காயம் பட்டாலும் சிரிச்சுட்டே நம்ம அப்படியே அதை கடந்து போயிடுவோம். நல்ல மண் வாசனை, மழை, இது எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இப்போ சைல்ட்ஹுட் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குது? ஸ்க்ரீன்குள்ளே இருக்குது. மொபைல், யூடியூப், கேம்ஸ், அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள். இதுதான் அந்த குழந்தைகளுடைய உலகமாக இருக்குது. நம்மளுடைய பல பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க தெரியுமா? நம்ம குழந்தைகளை எப்படி சரியாக வளர்க்குறது? அதையே பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணுறாங்க. இல்லைன்னா அது எப்படி வளர்க்கணுன்றதுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, இல்லைன்னா கோர்சஸ் போய் படிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? நம்ம காலத்துலலாம் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுன்றது நம்ம வீட்டில் உள்ளவங்க, வயசானவங்க, அதாவது பாட்டி தாத்தா இல்லை நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப கேட்டுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம குழந்தைகளை நான் வளர்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ குழந்தைகளை நமக்கு டிஸ்டர்பாக இருக்க சொல்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே மொபைல் எடுத்து கையில் கொடுத்துட்றோம். கொடுத்து குழந்தை எந்த சத்தமும் இல்லாமல் அவள் நிம்மதியாக இருக்கா. இது எல்லா வீட்லேயும் தினமும் நடக்கிற விஷயம்தான் இல்லையா? இது நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுமா? சென்னையில் ஒரு 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 மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அம்மா பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. குழந்தை ஒரே ஒரு பையன், 8 இயர்ஸு. அவன் பேர் ஆத்விக். அவன் ரொம்ப சுட்டி பையன், ரொம்ப ஸ்மார்ட்டு. ஆனால் மொபைல் எடுத்தால் யூடியூப் ஓப்பன் பண்ணுவான், கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுவான், எல்லா செட்டிங்ஸ் எல்லாமே அவனுக்கு பண்ண தெரியும். ஸோ செம்ம ஸ்மார்ட்டு. அவங்க பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியாத விஷயமே இல்லை, அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டு. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? மொபைல் இல்லாமல் சாப்பிட மாட்டான், மொபைல் இல்லாமல் தூங்க மாட்டான். அப்புறம் ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க்கு கூட யூடியூப் வீடியோ பார்த்துட்டே தான் அது ஹோம்ஒர்க்கே செய்வான். ஸோ பேரண்ட்ஸ் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான், பரவாயில்ல, அவனுடைய ஒர்க்கெல்லாம் அவன் ரொம்ப கரெக்டாக பண்ணுறான், இதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சகஜம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ட்டு அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து பிடிஏ மீட்டிங்க்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் மீட்டிங் போகும்போது தான் அவனுக்கு தெரிஞ்சது, உங்கள் பையன் கிளாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலை, ஸ்டடீஸில் ரொம்ப வீக்காக இருக்கான், எப்போவுமே ஒரு டயர்டாகவே இருக்கான் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் இவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்றது புரிஞ்சுது, அவங்களுடைய மிஸ்டேக்கும் என்னன்றது புரிஞ்சுது. ஒரு 5 வயசு குழந்தைக்கு கூட இந்த காலத்தில் மொபைல் ஹேண்டில் பண்ணுறது தெரியுது. அது நம்ம என்ன சொல்ல ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஆனால் பட் அது குழந்தைக்கு எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ண தெரியுமா? மொபைல் கொடுத்தா அமைதியாகிடும், ஓகே தான், ஏன்னா நமக்கு அந்த டைமில் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? தெரியாமலோ அதை நம்ம பழக்கி விட்டுறோம். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டா குழந்தை ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுது இல்லையா? இந்த குழந்தையோட இந்த அடிக்ஷன் என்ன ஆகுது தெரியுமா? ஃப்யூச்சர் அவனோட கான்சன்ட்ரேஷனையும், இந்த பேஷன்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணுது அண்ட் பாதிக்குது. நியாயமாக பேசணும்னா சில நல்ல விஷயங்களும் இப்போ ஈஸியாகவே குழந்தைகளுக்கு தெரியுது. ஏர்லியர் டைம்லலாம் ஒரு பேரண்டிங்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ பேரண்டிங்கிறது டிப்ஸு, சைல்டு எப்படி வளர்க்குறது, சைல்டு சைக்காலஜி எல்லாமே ஒரு கிளிக்கில் ஆன்லைனில் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ ஏர்லியர் டைமில் எல்டர்ஸோட அட்வைஸ் இருந்ததால் நமக்கு ஒரு பொறுமை இருந்தது. அதனால நம்ம அவங்களுக்கு பயந்தே நம்முடைய குழந்தைகளை நல்லா வளர்த்துட்டோம். இப்போ என்னென்னா எல்லாம் ஈஸியாக இருக்குது. அது மாதிரி எஜுகேஷனும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், கோடிங் கிளாஸஸ், ரோபோட்டிக்ஸ், அப்புறமா ஆன்லைன் லாங்குவேஜ் கோர்சஸ், அப்புறமா மியூசிக்கு, அப்புறம் டான்ஸ், எல்லாமே நிறைய ஆப்ஸ்லேயே குழந்தைகளுடைய உலகமே அமைதியாக அமைஞ்சிருக்கு.
நம்மளும் என்ன பண்ணுறோம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாட்டின்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள பிள்ளைகளை கற்றுக் கொடுத்துரும். ஈவன் கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கூட வேர்ல்டில் உள்ள எல்லா எஜுகேஷனும் கிடைக்குது இல்லையா? முன்னாடி நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ்லாம், நான் சொன்னா நீ கேட்கணும். இப்போ நம்ம எப்படி கேட்குறோம், உனக்கு இப்போ நான் செய்கிறது ஓகேவா, உனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல மாற்றம் தான், அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குன்னா, நம்ம பேரண்டிங்கில் கம்பேரிசன் நிறைய பேர் பண்ணுறோம் இல்லையா? அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா நீ என்ன மார்க் எடுத்திருக்க, அவள் டான்ஸ் காம்படிஷன் ஸ்போர்ட்ஸில் அவள் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கா, நீ என்ன பண்ணுற? இந்த கம்பேரிசன் என்ன ஆகுதுன்னா, பேரண்ட்ஸ்க்கு குழந்தையோட மனசில் ஒரு இன்செக்யூரிட்டியை நம்ம உண்டாக்கி விட்டுறோம் இல்லையா? ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஒரு யூனிக்கான குழந்தைங்க இல்லையா? எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரியாக இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மிட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது இந்த சொசைட்டி தான் ஃபிக்ஸ் பண்ணுது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், அதை கவனிக்கிறதே இல்லை. அவன் நல்லா படிக்கிறான், நீ நல்லா படிக்கல அப்படின்னு குழந்தைகளை குறை சொல்லி அதிக ப்ரெஷர் அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம். அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுது, இதெல்லாம் என்ன சொல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த குழந்தையால மேனேஜ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியாதால நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அந்த குழந்தைகளுக்கு வருது. நான் ஒரு உண்மை சம்பவத்தை ஒன்று சொல்லட்டுமா? மதுரையில் ஒரு 13 வயசு ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை நல்லா படிக்கும். ஆனால் என்னன்னா, அந்த குழந்தை ஒரு 90 மார்க்ஸ் எடுத்துச்சுன்னா, பக்கத்து வீட்டு குழந்தை ஒரு 95 மார்க் எடுத்தா எப்போ பாரு கம்பேரிசன் கேட்டு அந்த குழந்தைய திட்டிகிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் யாராவது, இப்போல்லாம் நம்மலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி குரூப்ஸில் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி மார்க் எடுத்திருக்காங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு டான்ஸ் காம்படிஷனில் எடுத்திருக்காங்க போட்டால் உடனே இவளை திட்டுவாங்க. ஸோ இவளுக்கு என்ன ஆயிடுச்சு, இது கேட்டு கேட்டு குழந்தை வெளியில் சிரித்தாலும் மனசுக்குள்ள கான்ஃபிடென்ட் கம்மி ஆயிடுச்சு. அப்போ அவள் போய் அவள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொன்னா, அவங்க அம்மாட்ட, அம்மா எனக்கு முடியல, என்னால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த பேரண்டோட மிஸ்டேக் என்னன்ட்டு ஒரு வேக்கப் கால் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுது. அப்போது இந்த காலத்தில் பேரண்டிங்கிறது ரொம்ப ஈஸி தான். இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்லனா, சைல்டு சைக்காலஜிக்கில் புரிஞ்சுக்கிற மாதிரி உள்ள பேரண்ட்ஸுங்களாம் அதிகம். ஆனால் சேலஞ்சஸ் எப்படி இருக்குது, டபுளாக இருக்குது இல்லையா? மொபைல்ஸ் ஒரு டூல் தான். ஆனால் அது ஒரு எப்போவுமே மானிட்டர் பண்ணுமா, பண்ணாது இல்லையா? நம்ம அதை மானிட்டர் பண்ணலன்னா அது டேஞ்சர் ஆகும். ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிறதால குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருது, பேஷன்ஸ் குறைஞ்சிது, நிறைய விஷயங்கள் குழந்தைகளோட அது மாதிரி ஸ்லீப் ஆக்டிவிட்டீஸும் டிஸ்டர்ப் ஆகுது. இது சயின்ஸ் சொல்லுது. மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது. ஏன்னா குழந்தைகளுடைய நினைவுகளில் இருக்கிறது எல்லாமே இந்த மொபைலில் இல்லை, இது என்னதான் வருது. இப்போ 10-15 வயசு குழந்தைகளுக்கே ஆங்ஷைட்டி, ஸ்ட்ரெஸ், அப்புறம் மார்க்கில் எடுக்கிற ப்ரெஷர், அப்புறம் என்ன சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது நம்ம ஒரு ஃபோட்டோ போடுறோம், ஐயோ இது லைக் கிடைக்குதா, இது என்ன இதுன்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடுது. இப்போ குழந்தைகளுடைய வளர்ப்புகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப உழைக்கிறீங்க குழந்தைகளுடைய ஃப்யூச்சருக்காக. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ஃப்யூச்சருக்காக நம்ம உழைக்கிறோம், பட் ப்ரெசண்ட்டை நம்ம மிஸ் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஜென்யூனாக ஒரு கான்வர்சேஷன் அந்த குழந்தைகிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம வச்சோம்னா அது காஸ்ட்லியான டாயை விட பவர்ஃபுல்லானது. சொல்யூஷன் என்னன்னு கேட்குறீங்களா? ஆத்விக்கோட பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க, டெய்லி ஸ்க்ரீன் டைமை 1 ஹவர்னு அந்த மொபைலை கண்ட்ரோல் பண்ணாங்க. டைனிங் டேபிளில் நோ மொபைல் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணாங்க. சண்டே ஃபேமிலியோட உட்காந்து கம்பல்சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட் டுகெதர் வச்சாங்க. பெட் டைமில் குழந்தைகிட்ட பேசிட்டு ஸ்டோரி கேட்குறது, நடந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறது. முதல்ல அது ரொம்ப ஒரு ஹார்டாக இருந்தது, அழுக இருந்தது, ப்ராப்ளம் இருந்தது. பட் டே பை டே அது அப்படியே அடாப்ட் ஆகி அந்த குழந்தை சூப்பராக ஆயிடுச்சு. அவங்க டீச்சரும் சொன்னாங்களாம், ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டான்ட்டு. அதே மாதிரி தான் அந்த பொண்ணும், அந்த பெண் குழந்தை வீட்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சான். அதுக்கப்புறம் கம்பேரிசன் இல்லை ஸ்டாப் பண்ண பிறகு குழந்தை எஃபர்ட் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. வீட்டில் அம்மாவும் பொண்ணும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்க. ஸோ இப்போ அந்த குழந்தையோட இன்னர் கான்ஃபிடென்ஸ் என்ன ஆகுது, நல்லா க்ரோத் ஆகி எல்லா ஸ்டேஜ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிச்சுது. இதெல்லாம் யார்கிட்டேருந்து வருது, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தானே வருது. இந்த காலத்தில் குழந்தைகளை வளர்க்குறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா டெக்னாலஜி இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது, அப்புறம் என்ன சொல்லணும்னா ப்ரெஷரும் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அன்பு, கவனம், நேரம், இது 3மே இருந்தால் என்ன சொல்ல, எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம குழந்தைகளை மாற்ற நினைக்கிறோம், முதல்ல நம்ம மாறணும். நம்ம முதல்ல பொறுமையை காத்துக்கணும்.
நம்ம முதல்ல எப்படி பேசணுன்றது கற்றுக்கணும். ஒரு நாளில் நம்ம குழந்தை தனியாக நம்மளை விட்டுட்டு போயிட்டு இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணும் பொழுது அது என்ன தெரியுமா நினைக்கணும், எங்கள் அம்மா அப்பா என்ன இப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க என்னை எப்படியெல்லாம் லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்றது அந்த குழந்தை யோசிக்கணும். புரியுதுங்களா? நம்ம கொடுத்த டாய்ஸ் எல்லாம் ஒரு நாள் மறந்து போயிடும். நம்ம வாங்கி கொடுத்த காஸ்ட்லி திங்ஸ் கூட மறந்து போயிடும். பட் நம்ம காமிச்ச அன்பு, கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் மறக்காது. அதே நம்ம அன்பாக பேசின வார்த்தைகள், ஆறுதலாக நம்மளை அவங்கள என்கரேஜ் பண்ணியிருந்தோன்னா அது கண்டிப்பாக அந்த குழந்தையோடு இருக்கும். அதுவும் நம்ம நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருந்தோன்னா அந்த குழந்தையோட ஃப்யூச்சருக்கு அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் அது ஒரு ஞாபகமாகவும் இருக்கும். ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக நம்மளோட உயரமாக வளருவாங்க. அதே நேரம் அவங்களுடைய மனசில் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு இருக்குது. நம்ம எப்போவுமே அந்த குழந்தையோட வளர்ச்சியில் நம்ம ஒரு அப்பா அம்மா தான். எப்போவுமே கம்பேரிசனுக்காக காயப்படுத்தாதீங்க. பிஸின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி வைக்காதீங்க. ஏன்னா குழந்தைகள் நம்முடைய வாழ்க்கையோட ஆதாரம். புரியுதுங்களா? அவங்க ஒரு பகுதி கிடையாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையோட அர்த்தமே அந்த குழந்தைகள் தான். இன்றைக்கி 20 மினிட்ஸ் அவங்க கூட செலவழிச்சிங்கன்னா அவங்களுடைய 20 இயர்ஸ் கழிச்சு அவங்களுடைய லைஃபு பயங்கரமாக சேஞ்ச் ஆகிறக்கூடிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறீங்க. காலம் மாறதான் செய்யுது, டெக்னாலஜி மாறும், ட்ரெண்ட் மாறும். பட் ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாது. அது நம்மளுடைய அன்பும் அந்த கேர் மட்டும்தான். உங்கள் குழந்தைக்கு பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் கொடுக்க முயற்சி செய்யாதீங்க. அதே சமயத்தில் செக்யூர்டான ஒரு ஹார்ட், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுங்க. ஒரு நாள் அந்த குழந்தை சொல்லணும், ஒரு நாள் அந்த குழந்தைங்க சொல்லணும், என்னுடைய வாழ்க்கையோட பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங் யாருன்னா என்னுடைய பேரண்ட்ஸ்ன்னு சொல்லணும். அதுதான் உண்மையான சக்ஸஸ். இனிமே குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மொபைல் கொடுத்து அவங்கள டைவர்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. தவறுகள் பண்ணால் குழந்தைகள்கிட்ட பொறுமையாக சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. அன்பு சகலத்தையும் மூடும் இல்லையா? அன்பு சகலத்தையும் சொல்லும். நம்ம எப்படி இருந்தோமோ நம்ம ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம தாய் தகப்பன் நம்மளை எப்படி வளர்த்தாங்கன்றத நல்ல நினைவுகளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயத்த ரொம்ப நாள் கழித்து எடுக்காதீங்க. இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சாட்டர்டே தானே, உங்கள் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீக் ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னு உங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க. அப்புறம் உங்கள் குழந்தை வளர்க்குறதுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானும் குழந்தைகளை வளர்த்துருக்கேன் இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் எனக்கும் ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணிக்கு லைவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.